சத்தியமாக இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாது, அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கண்டும் கொஞ்சம் பாருங்க, அம்மா உண்மையில் தலையை சுற்றிடும் பாருங்க அந்த மாதிரி. பஜாஜ் டிவிஎஸ்ஸா, சரி ஓகே, டிவிஎஸ் ஹிமாலயன், பிளாட்டினா, புல்லட், ஒவ்வொரு கட்டிங் கல்லு விட்டுருது. நல்லா இருக்கு. அண்ட் இப்போ கீழே இறங்கணும். எதுக்காக? நான் வீடியோ எடுக்க தான். ஸோ இந்த டர்னிங்கில் வந்து கட் பண்ண சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போது நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட். வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி ஒருத்தர் பின்னாடி பின்னாடி போவாங்க, அப்படியே அது வீடியோ கவர் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். சார் அல்டிமேட் 700 meters. ஐயோ डेंजरस. तुम्हें सामने जो पूरा இப்போ வீடு எடுக்க போகிறோம். போங்க எல்லாரும், ஒவ்வொருத்தராக போகிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்ம போய் வீடியோ கவர் பண்ண போகிறோம். போலாம், வீடியோ ரெக்கார்டிங். 1 2 3 4 5 பைக்ஸ், 5 பைக்ஸ் வந்து பின்னாடி போய் அப்படியே வந்து வீடியோ கவரிங் பண்ண போகிறாங்க. मैं लास्ट तुम्हें जाओ, मैं लास्ट வீடியோ ஹூண்டா லகாத்தோம். அண்ட் 3 பேர் முன்னாடி போகிறவங்க, 4 பேர், நான் வந்து லாஸ்ட்டு. கரெக்டாக போய்டு ஃபைனலாக எடுத்தாச்சு. வீடியோ கவர் பண்ணி ஆயிடுச்சு. டிடிங். எனக்கு தெரிஞ்சு வந்தது இது கொஞ்சம் ஃபானுங்களே அப்பா. யார் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 10-15 ஏறி இருப்போம், அவ்வளோதான். 10-15 தான் ஏறி இருப்போம். வை திருப்பிங் கைகோ திருப்பிட்டு முன்னாடி போயிட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னு தெரில, கேட்கணும். அவங்க ஐஃபோன் வச்சுருக்காங்க, அதனால் ஐஃபோனில் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக வரும். அதனால் அவங்க ஐஃபோனில் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வண்டி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் ஆளாளுக்கு. நீங்கள் பாருங்கள், தெரியல எப்படி இருக்குன்னு நம்ம போகிற ரோடு. அல்டிமேட். எவ்வளோ ஷேர் பண்ணி 30 வந்துட்டோம். இன்னும் 40 தாண்டிட்டோன்னா மேலே போயிடலாம். What a beauty, beauty. Wow. It's a final bend, guys. Final bend. ஹாய் மக்களே, வந்தாச்சு. எங்கன்னா கொல்லிமலைக்கு வந்தாச்சு. கொல்லிமலை. இப்போ எங்கே போகிறது எல்லாம் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஆகாயம் ஃபால்ஸ். எத்தனை ஸ்டெப்ஸ் அது? ஃபால்ஸ் 1200 ஸ்டெப்ஸ். ஜஸ்ட் ஒன்லி 1200. இறங்கி ஏறவருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடலாம். இறங்கலாம், பிரச்சனை இல்லை. ஏறதுக்குள்ள சொல்லி முடிஞ்சது தான் இருக்குது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணலாம்? நைட்டெல்லாம் தூங்கலை, சரியான தூக்கம் இல்லை. உங்கள் யூடியூபர் வந்து தூங்கி ஏஞ்சி வந்து ஒரு 3 hour தூங்கினா அது நம்மளுக்கு தூங்குறதுக்கு இடம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப கசின்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா மீட் பண்ணதுனால சரியான தூக்கம் இல்லை. எல்லாம் அலப்பறைகள் தான். அதனால தலைவர் தூங்கலை. அதனால கொஞ்சம் வந்து உடம்பு பார்த்துக்கணும். பார்க்கலாம். போயிட்டு வந்து நாளைக்கு வேறு கண்டிப்பாக ஆஃபீஸ் அட்டன் பண்ணி ஆகணும். ஓகே,
நிறைய கஷ்டங்கள், நிறைய பாரங்கள், சோகங்கள், நிறைய சோகக்கதைகள், இன்பங்கள், நிறைய விஷயம் வந்து வாழ்க்கையில வந்து போகுது. அதுவும் உஜாலா. ஓகே, தம்பி சொல்ற மாதிரி எல்லாம் வந்து போகுது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன நடக்குது. போற வழியில அப்படியே கவர் பண்ணிட்டு போலாம். போகும்போது கரெக்டா போறோமா, வரும்போது வருமா, ஓகே, கீழே இறங்குறோம், இறங்கிடலாம். ஏறதா ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம் எப்படி. அது 3 பேர் வந்து ரொம்ப இதாயிட்டுக்கிறாங்க. டீலா மீன்ஸ் முடியல அவங்களால. ஆமா, முடியல. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா காம்ப இப்போ எங்கே போகிறோம், ஆகாயம் வாட்டர் ஃபால். மறுபடியும் ஏற்கனவே சொல்லியாச்சு, அது சொன்னதுதான். இப்போ அது தாண்டி பயணம் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, பார்த்துக்கங்க. ஓகே, அந்த பயணம் நோக்கி போகிறது. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அப்படி இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கேங்கு, இதெல்லாம் நம்ம கேங்கு. பார்த்துக்கங்க. இப்போ நிறைய வயலூர் சைடு, வெயிலோடு விளையாடி மழை வருவாடி அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லையே. வயலூர் சரியான தலை உச்சி மேலே அப்படியே வெயில் பாருங்க. வெயில் தெரியுதா பாருங்க? தெரிஞ்சிச்சு. பைக் வேறு ஃபுல்லாக வெயிட். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா அழகான மலைகள், செடிகள், நீ அழகான மேகங்கள். மலைகள் பார்த்தா பரவாயில்ல, வெயில் அழகான சொல்ல முடியாது. ஆமா, வெயில் வேற மாதிரி ஃபுல்லாக கலரே மாறுது. இது ஓகே, ஓகே. அதனால ஸ்லீப் போட்டுக்கணும் இந்த மாதிரி. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே, நான் என்ன பயப்படுறேன்னா என்னோட எங்கே கலர் மாறிடுமோ. ஆமா, ஏற்கனவே தகன்னு மில்ற தலைவர். இப்போதான் ட்ராவல் பண்ணி ஜஸ்ட் அதோட டயர்னஸ் தூக்கம் ஒரு சைடு. கிலோமீட்டர் சொல்லுங்க. சரியான ஒரு கிலோமீட்டர்ஸ் அது மொத்தம் டோட்டல் 300 கிலோமீட்டர். ஆமாம், 300 கிலோமீட்டர் அபோவ் வந்துக்கிறோம். 70 ஹேர் பின்ஸ். 70 ஹேர் பின்ஸ் தாண்டி வந்திருக்கும். ஏறி வந்திருக்கும். ஏறி வந்திருக்கோம். ஓகே, ஏறி வந்திருக்கிறோம். கட்டாயி வந்திருக்கோம். இப்போ இறங்கி வந்து 1200 ஸ்டெப் இறங்கி வந்து தண்ணியில் வந்து குதூகலமாக ஆட போகிறோம். இதில் நம்ம ஒரு குடியாத்தம்லேருந்து 2 பேர் வந்துக்கிறாங்க. 2 பேரா? 2 பேர். ஓகே, இல்லை அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே, கொஞ்சம் ஹை சிசி வண்டி எடுத்துக்கின்னு, புது வண்டி எடுத்துக்கின்னு ஓகே நம்ம கூட ஜாயின்ட் ஆகிக்கிறாங்க. இவர் தான் இந்த 2 பேர் இவங்க தான். யாரா அந்த பையன்? இவங்க தான் அந்த பையன். ரைட்டு, பெரியவங்க தான். ஓகே, இவர் நல்லா நம்மளுக்கு. இவர் இந்த அண்ணா, இவரெல்லாம் என் அண்ணா. ஓகே, அவர் எங்கேருந்து வந்திருக்காரு? இவர் குடியாத்தம் தான். ஓகே, குடியாத்தம். இவர் என்ன சொல்ல வரேன்னா, இவங்கெல்லாம் வந்து கசன்ஸ். ஓகே, அவங்க 2 பேர் வந்து நம்ம கூட வந்து அவ்வளோவா ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. கொலாபரேஷன் ஆகிட்டாங்க. ஓகே, டக்குன்னு ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. ஓகே, ரைட். எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை எல்லாமே போய் கரெக்டாக, ஏன்னா ஒரு வண்டி சரியாக ஓட்டுறாரு. வேற மாதிரி. ஓகே, வண்டி கூட புது வண்டி, கண்டிஷன் வண்டி. 2 மாதம் தான் ஆச்சு எடுத்து. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமர் தான் அவர். ஓகே, ஆனால் போஸ்டர்லாம் செம்மையாக இருக்குது. ஐடி வந்து கீழே பின் பண்ண நீங்கள் பாருங்க. ஆமாம், ஐடி நம்ம கீழே பின் பண்ணுறோம். இது பின்னா இதான். ஓகே, இந்த மாதிரி வர்றதெல்லாம் பின் பண்ணுறோம். வெயிட் பண்ணிக்கோங்க. சரி, அதை நான் கட் பண்ணிடலாம். நான் இப்போ என் தம்பி வந்து ரொம்ப பேசுவான் சோன்னு சொல்லி. ஆமாம், அது அந்த விஷயம் தெரியாது. நம்ம இப்போ பேசும்போது தான் அதோட இப்போ புரியுதா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிட்ட வந்துச்சு. இல்ல கிட்ட இல்ல, இன்னும் தூரம் இருக்கு. வெயிலுக்கு கிழியுது இங்க. வெயில்னால கொஞ்சம் ஹேண்ட் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா வீட்டுக்கு போனா யாருன்னு கேட்க கூடாது. இவர் மறியறாரு. அந்த மாதிரி கலர்லாம் ஆக கூடாது. ஓகே, அக்கஸ் மாதிரி வராரு இவரு. ரைட். அதனால வந்து நந்து போயிடுறாரு. அவர் லெஃப்ட் சைடுல வந்து நிக்கிறாரு. அவர் சைலண்டா வருவாரு. ஆமா, வெள்ளையாகிறாரு. ஆனா குளிக்கும் போது தான் தெரியும் அவரோட அங்கம். ஆமா, அவர் ஏன்னா நிறைய ஃபோக்கஸ்ல அவர் பிஸி ஆகிறாரு. ஓகே, அது சில விஷயங்கள் எப்படின்னா அது கலைநயத்தோட பாக்குறாங்க இடத்தை. ஆமா, ஓகே. அவர் கண்ணாலே வந்து கண்ணால மயக்கிறிய செம்மக்கட்டையா அந்த மாதிரி பாடல் கூட அப்பப்போ வந்து போகும் மைண்ட்ல. ஓகே, யூடியூபை வந்து லைக் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஓகே, உங்களுக்காக, மக்களுக்காக. ஃபைனலா நீங்க நான் என்ன சொல்றது? எல்லாமே அவரே சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே, நான் என்னென்ன சொல்ல நினைச்சேனோ ஓகே ஒரு சில விஷயம்லாம் அவரே சொல்லி. பரவாயில்ல, இருந்தாலும் உங்க வாயிலிருந்து சொல்லுங்க, கேட்கலாம். பாருங்க மக்களை, முன்னாடி ரொம்ப கிட்ட வந்துட்டோம். நம்ம கிட்ட கடைங்க பாருங்க. அது கடைங்க பாருங்க. சாப்பிட்றதுனா சாப்பிடலாம். அழகான பொருளுங்களா, அழகான குயின்ஸ் எல்லாம் இருக்காங்க. குயின்ஸ் மீன்ஸ் இதோ பாருங்க கோயில். தப்பான இருக்கா, யாருக்கும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஓகே, நீங்க சொல்லுங்க. அதான் எல்லாமே வந்து ஓகே, யூ கண்டினியூ. வசீம் ப்ரோ வசீம் ப்ரோ அவர் சொல்லிட்டாரு. ப்ரோ அவரே சொல்லிட்டாரு எல்லாமே. ஓகே,
மொத்தத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா எதுவுமே இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட ஸோ சாரி அந்த ஷோ இல்லாமல் வர்றதில்ல, வரல வார்த்தைகள் வரல. ஷோ போட்டால் தான் வந்து அடுத்த வார்த்தையே வருது. ரைட்டு நம்ம பெரிய ப்ரோஸ் எல்லாம் ப்ரோ என்னது சொல்றது? இன்ட்ரடக்ஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ கூப்பிட்டாங்க ட்ரிப்புக்கு வந்தேன், பார்த்தா வெயில் அடிக்குது பாருங்க, உச்சிக்கட்ட வெயில். அது கொல்லிமலையில அது கொல்லிமலை போயிட்டு வந்தோம் பரதேசி. ஒகேனிக்கல் போகலான்னு கேட்டால் கேட்கலாம். நம்ம கஷ்டப்படுற யூடியூபருக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் தான் செய்கிறாரு. இப்போ கூட ஜஸ்ட் அவர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இருந்தார், அவர் கிளம்புறதுக்கு இன்னொன்று அந்த விஷயம் ரெக்கார்ட் பண்ணல. அவர் நிறைய நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து கொலாப்ஸ் பண்ணது அவர். அப்புறம் போக போக வந்து வந்து ஆமாம் பெட்ரோல் டியூப் வந்து கட் ஆயிடுச்சு. நிறைய என் தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த வழியில் வந்து பேச முடியல. பேசுறவங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி வைக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கேருந்து இங்கேருந்து 1200 ஸ்டெப்ஸு கவுண்ட் பண்ணலாமா? இல்லை முடியாது, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆயிரும். இந்த வயலுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே குளிர்ச்சியாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக பேசி கவுண்ட் பண்ணி போயிடலாம். நம்ம அதான் ஐடியா பண்ணது. ஓகே, இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்டிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு அதை கவுண்ட் பண்ணி அதனால பண்ணி சொல்கிற மாதிரி நிலைமையில இல்லை. ஓகே, நான் ஆல்ரெடி பின்னாடி ஒரு பேக் இதோ பாருங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி ஒரு கேங் வருது. இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க 1200 ஸ்டெப்ஸ்ல கால்வாசி கூட இன்னும் தாண்டல. கரெக்டா? ஆமாம், கால்வாசி இல்லை, இன்னும் 100 படிக்கட்டு கூட இன்னும் தாண்டி 100 கூட தாண்டலையா? ரைட். இன்னும் அதுக்கே நாக்கு இல்ல எல்லாம் தள்ளுது. நாக்கு இல்ல எல்லாமே சேர்ந்து தள்ளுது. அதெல்லாம் என்ன சொல்லணும்னா மக்களே, நம்ம வந்து எவ்வளவு வந்து நல்ல விஷயம் சாப்பிடணும். இப்போ ஆயில் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும். ஆமா, வெளியே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், பர்கர் ஐட்டம், இப்போ அவ்வளவு சொல்லிட்டு நம்ம தான் சாப்பிட போறோம். இந்த மாதிரி வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும். நான் அவாய்ட் பண்ணல. ஆமா, அதனால தான் வந்து இப்போ கஷ்டப்படுறேன். அது விஷயம் வந்து கஷ்டப்பட்ட பிறகுதான், அடி வாங்கின பிறகுதான் அதோட வலின்னு தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழகு எவ்வளவு இருக்கோ அதுக்கே தாபத்தும் இருக்குன்றாங்க. அது இப்போ உண்மைதான். இவர் சம்பந்தம் இல்லாம ஒரு டைலாக் இருக்காது, ஏன்னு தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே பண்ணிடுங்க. இந்த டைலாகாகவே ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே, ரைட்டு. பின்னாடி வந்து தலை இருக்கு, நாக்கு தள்ளிச்சு. மக்கள் என்ன பண்ணிட்டு அந்த வியூ பாயிண்ட் வேற மாதிரி ரீச் பண்ணிட்டோம். ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம் மக்களே. வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் மக்களே. ரொம்ப எல்லாமே வலிக்குது, எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆமாம், எது வலிக்குதுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இந்த வியூ பாயிண்ட் பாருங்க, வேற மாதிரி இது வியூ பாயிண்ட்காக எங்கே வலிச்சாலும் ஓகே. ஆமாம், எவ்வளோ வலிச்சாலும் ஓகே, எவ்வளோ அடி வாங்கினாலும் ஓகே. ஆமாம், சொன்னா கேளுங்க, எல்லாம் ஷூ போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஷூ போட்டா சேஃப்டி. வந்துட்டோம். வேற மாதிரி கத்துற சத்தம் இங்கே வேறு கேட்குது. பெரிய கஷ்டம் என்ன பார்த்தா மேலே ஏறது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டம் தான். இது தேவையா கோபி? அந்த நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இடம் வர்த்து, உண்மையில வர்த்து. வேற மாதிரி பாருங்க, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. வேற லெவல் மக்களே. வேற லெவல் மக்களே. ஃபைனலா 1200 ஸ்டெப்ஸ் தாண்டி இறங்கி கஷ்டப்பட்டு பண்ணல. ரொம்ப வேக்காடு, ஹெல்த்துக்கு நல்லது தான். ஆனால் இது நம்ம ரொட்டீனில் இல்லை, வாழ்க்கை ரொட்டீனில் இல்லை. அதனால வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ரொட்டீனில் இருந்தால் ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகாது. ஆமாம், இல்லாதனால நான் போயிட்டு நிறைய ப்ராப்ளம். நான் வாக்கிங் ஜாகிங்லாம் போயிட்டு கையெல்லாம் காலெலாம் அப்படியே தானே ஷவரிங் ஆகுது, முடியல கண்ட்ரோல் பண்ணி. இதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு பியூட்டி இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்க. நீங்களும் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க.
டைலாக் சொல்லுவான், ஒர்த்து வருமா ஒர்த்து, அதே மாதிரி தான் சொல்கிறேன், வேறு லெவல் உண்மையான ஒர்த்து. இதுதான் சத்தியமாக ஓடிடுங்க. அங்கே பாருங்க நம்ம கேங் மெம்பர் வசிம்பே எல்லாம் பாட்டு கேட்டுட்டு மோட்டிவேஷன் சாங் போடுறாங்க. அப்போ கூட வேலை ஆகலை. எல்லாம் மோட்டிவேஷன் சாங் போட்ட கூட மேலே ஏற முடியல. அவ்வளோ டயர்டு. முடியல. பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரமாக இருக்கு. ஏப்பா சுத்தமாக முடியல. ஸோ நிறைய 1200 படிக்கட்டு. ஓ முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குறது ஈஸியாக இருக்குது, ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முடியல. சத்தியமாக இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாது, அந்த அளவுக்கு இருக்குது. இனியோட நாள் மிக சிறப்பாக போச்சு. இப்போ என்ன எங்கே இருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம வந்து டவுன் இறங்கிட்டு இருக்கோம். 43வது ஹேர்பேண்டு. அந்த வியூ பாருங்க முதல்ல. அந்த நம்ம இறங்கிட்டோம். முதல்ல வியூ காமிச்சிடலாமா? டர்ன் பண்ணும்போது ஒரு வியூ மேலேருந்து ஒரு ஒளி, மாஷா அல்லாஹ் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வியூ நீயும் பாருங்கள். அண்டு ஈவினிங் ஆயிடுச்சு மக்களே, போயிட்டுருக்கோம். அண்ட் டெஸ்டினேஷன் வந்து 280 கிலோமீட்டர். ஸோ இது வந்து சேலத்துக்கு போட்டிருக்கேன். ஸோ நம்ம க்ரூ மெம்பர்ஸ் மிஸ்ஸிங். ஸோ நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கேன். அவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். சேலம் தாண்டி போயிட்டுருக்கேன் மக்களே. இன்னும் 250 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம். முன்னாடி வந்து 2 பேர் போகிறாங்க, அதுக்கு முன்னாடி 2 பேர் போகிறாங்க. ஸோ எப்படியும் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 மணி, நான் 11:30 மணிக்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா டிராஃபிக் இருக்குது, விஷயம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. பார்ப்போம். கிட்ட வந்தாச்சு. ஸோ அதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சார்ஜ் இல்லை எதுலேயும், ஃபோன்லேயும் சரி, இந்த கேமராலேருந்து சார்ஜ் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சேனல் போட மொத்தம் வீடியோஸ் உங்களுக்கு வந்து மொத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நன்றி பார்க்குறேன். பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நன்றி. பாய்.